நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தூத்துக்குடி மாவட்டம் அத்திமரப்பட்டியை சேர்ந்தவர் 59 வயதான அக்பர் அலி. இவர் மீன்பிடி படகுகளுக்கு ஆட்களை அனுப்பி வைத்தல், வலை பின்னுதல், படகு கட்டுதல் போன்ற கடல் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார். அக்பர் அலியிடம் தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியை சேர்ந்த 55 வயதான சந்திரன், ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியை சேர்ந்த 46 வயதான மதுரை வீரன் ஆகியோர் வேலை பார்த்து வந்தனர். அதோடு மதுரை வீரனின் உறவினரான 50 வயதான காளியம்மாள் என்பவரும் இவர்களுடன் வேலை பார்த்து வந்துள்ளார். வாய்க்கு ருசியாக சமையல் செய்வதில் கை தேர்ந்தவரான காளியம்மாள் அக்பர் அலிக்கும் அவருடன் வேலை செய்பவர்களுக்கும் உணவு சமைக்கும் வேலையை செய்து வந்துள்ளார். நாளடைவில் உரிமையாளர் அக்பர் அலி, அங்கு வேலை பார்த்து வந்த சந்திரன், மதுரை வீரன் ஆகிய 3 பேருக்கும் காளியம்மாள் ரகசிய தோழியாக மாறியிருக்கிறார். இதில் காளியம்மாளை வசியப்படுத்துவதில் சந்திரனுக்கும் மதுரை வீரனுக்கும் இடையே போட்டி ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் மிரட்டியும் வந்துள்ளனர். இந்த சூழலில் சந்திரனுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு விட்டதால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தருவைகுளத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வாட்ச்மேன் வேலைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் கடந்த 22ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் தூத்துக்குடி ராமேஸ்வரம் இடையேயான கிழக்கு கடற்கரை சாலையில் சந்திரன் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து தருவைகுளம் போலீசார் சந்திரனின் சடலத்தை கைப்பற்றி தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தருவைக்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சந்திரனின் நண்பரான மதுரை வீரனிடம் துருவி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கொலை செய்யப்பட்ட சந்திரனுக்கு திருமணம் ஆகாத காரணத்தினால் குடும்பம் உறவுகள் இல்லாமல் தனிமையில் இருந்தார். இந்த சூழலில் காளியம்மாளுடன் நெருங்கி பழகிய சந்திரன் தனது சம்பள பணத்தை அவரிடம் கொடுத்து அனுசரணையாக இருந்து வந்துள்ளார். இதற்கிடையில் காளியம்மாள் மீது ஏற்கனவே ஒரு கண் வைத்திருந்த மதுரை வீரன் இதை சகித்துக் கொள்ள முடியாமல் பலமுறை கண்டித்துள்ளார். இருப்பினும் அந்த பெண் சந்திரனுக்கு தெரியாமல் மதுரை வீரனுடனும், மதுரை வீரனுக்கு தெரியாமல் சந்திரனுடனும் நெருங்கிய உறவில் இருந்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் மதுரை வீரனுக்கு தெரிய வரவே கடந்த 21ஆம் தேதி இரவு வாட்ச்மேன் பணியில் இருந்த சந்திரனை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது மதுபோதையில் இருந்த இருவருக்கும் காளியம்மாள் தொடர்பாக பஞ்சாயத்து நடந்துள்ளது. அந்த நேரத்தில் தலைக்கேறிய மதுபோதையில் இருந்த சந்திரன், இனி எனக்கு எல்லாமே காளியம்மா தான், அதனால நீ அவளை மறந்துடு, இல்லனா உன்னை கொன்னுடுவேன் என மிரட்ட ஆத்திரமடைந்த மதுரை வீரன் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் சந்திரனை ஓட வெட்டி கொலை செய்திருக்கிறார் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து மதுரை வீரன் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வாய்க்கு ருசியாய் சமைத்து போட்ட 50 வயது பெண்ணுக்கு 3 பேர் ரகசியமாக வலை வீசி அதில் 2 பேர் நேருக்கு நேராக மோதி கொலையில் முடிந்த சம்பவம் தூத்துக்குடியில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.